Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஆன்லைன்ல மணி earn பண்ற சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சோ இது பாத்தீங்கன்னா சொன்னா Kokul Techக்கு புதுசா வரவங்களுக்கும் சரி, சேனல்ல இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேணும். சோ அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த வீடியோ மேக் பண்றேன். என்னன்னு சொன்னா இப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது Kokul Techல ஆன்லைன்ல மணி earn பண்ற சம்பந்தமான வீடியோ அப்லோட் ஆயிட்டு தான் இருக்கு. பெரும்பாலும் அந்த மாதிரியான வீடியோக்கள் வரதை விட ஸ்கேம் வெப்சைட் அதை நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இப்படியான சைட்ல போயிட்டு அமௌண்ட் போடாதீங்கன்னு சொல்லி. ஸோ ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இந்த சைட்ல இப்படி ரிவ்யூ பண்ணாமல் ஏர்னிங் சம்மந்தமான வீடியோ போட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி ஈஸியாகவே இருக்குமென்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு கட்டாயம் வீடியோ வேறும் இல்லைன்னு சொல்லல. ஆன்லைனில் மணி earn பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் தங்களோட அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுற ஒரு நோக்கத்துக்காக இன்னொரு ஸ்கேம் சைட்டில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்கம் கொடுப்பாங்க. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு சின்ன அமௌண்ட் போட்டால் உங்களுக்கு அதே இன்கத்தை திரும்ப எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆசையை காட்டி திரும்ப இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவங்கள லொஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஆன்லைனில் ஏர்ன் பண்ண வேணுமென்ற ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க இப்படியான ஒரு சில விஷயங்களால் இந்த ஆன்லைன்லேயே வெறுக்கிறாங்க. இதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்லைனில் ஸ்கேமர் சம்மந்தமான ஒரு போதிய அளவு நாலேஜ் இருக்காது. ஸோ இந்த சேனலை பார்த்தாங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்ன மாதிரி ஒரு ஸ்கேம் சைட் ஒர்க் ஆகுது, எப்படி அந்த சைட்டில் அமௌண்ட்டை அடிப்பாங்க, என்னென்ன பிளான்ஸ் வச்சுருப்பாங்க, எல்லா விஷயம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஸ்கேம் சைட்டை நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கிறேன். கட்டாயம் ரிவ்யூ பண்ணுன்னு சொன்னால் இது ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக தேவை. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்ட ஃப்ரீயாக மணி earn பண்ணுற ஆப்ஸோ இல்லைன்னு சொன்னால் வெப்சைட்டை நான் ஷேர் பண்ணுவேன், கட்டாயம் ஷேர் பண்ணுவேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கேம் வெப்சைட்டில் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. என்னென்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2000 ரூபா போட்டால் உங்களுக்கு லாபம் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சாலும் நீங்கள் அதுக்கப்புறம் earn பண்ணுற அமௌண்ட்டை விட நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிற உங்களோட அமௌண்ட்டை போட்டு லொஸ்ட் ஆகிறது மட்டும்தான் அதில் கன்செப்டாக இருக்குது. ஸோ எல்லாருமே விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம்தான் இந்த ஸ்கேமர்ஸ் என்னென்ன மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க, இப்படியான சைடில் எப்படி அமௌண்ட்டை போட்டு ஸ்கேம் பண்ணுறாங்க, அது சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் ஆல்ரெடி நான் சில வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிமைண்ட் பண்ணுறேன்னு என்னென்னு சொன்னால் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் தான் இந்த ஸ்கேமர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சிங்கிலீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட சேனலில் பெரிய பெரிய சேனல் கூட இருக்கிற ஸ்கேம் சைட்டை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் அந்த சேனல் வச்சு நடத்துகிறாங்க, எப்படி நடத்துகிறாங்கன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த ஸ்கேமை ரிவ்யூ பண்ணுற சைட் ஸ்ரீலங்காவில் இருக்கவே இருக்காது. என்னென்னு சொன்னால் எல்லாருமே பெரும்பாலும் எய்ம் பண்ணுறது ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரெஃபரல், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வச்சு ஏர்ன் பண்ணுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கேம் சைட்டை ரிவ்யூ பண்ணுறோம், அந்த ஸ்கேமில் போயிட்டு இதில் நீங்கள் ஒரு 5000 ரூபா போட்டிங்கன்னு சொன்னால் டெய்லி ஒரு 500 அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டுட்டாங்கன்னு சொன்னால் புதுசாக வரவங்க கட்டாயம் அதில் ஒரு 5000 ரூபா போட்டு தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி அது சம்மந்தமான நாலேஜ் இருக்கிறவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த புதுசாக வரவங்க போடுற இந்த 5000 பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யூடியூபருக்கு பெரிய அளவில் இன்னும் போகும். அதாவது விஷயம் தெரியாதவங்க போடுற அமௌண்ட்டை வச்சு அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு கமிஷன் ஒவ்வொரு யூடியூபர் இல்லைன்னு சொன்னால் அந்த சைட்டை ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தரம் ப்ரொமோட்டிங்கில் ஏர்ன் பண்ணுறது அப்படியான அமௌண்ட்டை தான் ஏர்ன் பண்ணுவாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா போட்டாலும் அந்த 10,000 ரூபா அமௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டில் எடுக்கிறன்ற கஷ்டமாக தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் ஒரு 10,000 ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். சிலர் ஏர்ன் பண்ணுற நோக்கத்துக்காக போயிட்டு அதில் லொஸ்ட் ஆவாங்க. ஸோ ஏர்னிங் சம்மந்தமான இந்த ஸ்கேமர்ஸ் என்ன மாதிரி இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் என்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிலருக்கு இந்த வீடியோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்ன்ற நான் நம்புகிறேன். ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்னிங் சம்மந்தமான வீடியோ வரும். என்னென்னு சொன்னால் ஏர்னிங் சம்மந்தமான வீடியோ எதிர்பார்க்குறவங்களும் நிறைய பேர் இந்த சேனலில் இருக்கீங்க. ஸோ அதுக்காகனால் நான் ஏர்னிங் சம்மந்தமான வீடியோ போடுவேன். இப்போதைக்கு விளந்த வீடியோ என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.